ராமேஸ்வரம் அருகே தங்கச்சிமடம் அடுத்த சூசையப்பர்பட்டினம் குழந்தை இயேசு ஆலய வளாகம் அருகே டிஜே இசை நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் சுற்று வட்டாரத்தை சேர்ந்த திரளானோர் ஆடி பாடி கொண்டாடி மகிழ்ந்தனர். தேவாலயத்தில் குழந்தை இயேசு பிறப்பை விளக்கும் வகையிலான குடில் இயற்கைக்கு தீங்கு விளைவிக்காத பொருட்களால் அமைக்கப்பட்டுள்ளது. மதுரையின் அடையாளமாக உள்ள 200 ஆண்டுகள் பழமை வாய்ந்த புனித மரியன்னை தேவாலயத்தில் இந்து, முஸ்லிம், கிறிஸ்தவர்கள் என அனைத்து மதத்தினரும் பங்கேற்று சமூக நல்லிணக்க சமத்துவ விழாவாக கிறிஸ்துமஸ் கொண்டாடப்பட்டது. ராமேஸ்வரம் அருகே தங்கச்சிமடம் அடுத்த சூசையப்பர்பட்டினம் குழந்தை இயேசு ஆலய வளாகம் அருகே டிஜே இசை நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் சுற்றுவட்டாரத்தைச் சேர்ந்த திரளானோர் ஆடிப்பாடி கொண்டாடி மகிழ்ந்தனர். தேவாலயத்தில் குழந்தை இயேசு பிறப்பை விளக்கும் வகையிலான குடில் இயற்கைக்கு தீங்கு விளைவிக்காத பொருட்களால் அமைக்கப்பட்டுள்ளது. மதுரையின் அடையாளமாக உள்ள 200 ஆண்டுகள் பழமை வாய்ந்த புனித மரியன்னை தேவாலயத்தில் இந்து, முஸ்லிம், கிறிஸ்தவர்கள் என அனைத்து மதத்தினரும் பங்கேற்று சமூக நல்லிணக்க சமத்துவ விழாவாக கிறிஸ்துமஸ் கொண்டாடப்பட்டது. இங்கே சென்ட் மேரி செஞ்சு வந்திருக்கோம். பாப்பா பிறந்ததுலேருந்து வருஷம் வந்துட்டு இருக்கோம். கிறிஸ்மஸ்ல ஃபஸ்ட்டு பாப்பாவுக்கு 2 வருஷம் போட்டிருந்தோம். இப்போ ஃபஸ்ட் டைம் இவங்களுக்கு ஃபஸ்ட் இயர் ஆக போகுது. 10 months ஆகுது. ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஒரு கிறிஸ்மஸ் வருதுனாலே ரொம்ப உற்சாகமாக இருக்குது. நம்ம ஹிந்து தான், ஆனாலும் நம்ம ரிலிஜன் தாண்டி ரொம்ப எல்லாருமே செலிப்ரேட் பண்ணுற மாதிரி இருக்குது. இங்கே கிறிஸ்மஸ் பண்டிகைனுங்க நாங்கள் எல்லா சர்ச்சும் போய் பார்த்தோம் எப்படி இருக்குது என்னன்னு. இங்கே மற்ற சர்ச்சோட இங்கே நல்லா பிரம்மாண்டமாக நல்லா பண்ணியிருக்காங்க. இந்த வருஷம் கிறிஸ்மஸ்க்கு வந்து நாங்கள் மதுரையில் கொண்டாடணும்னு இருக்கு, அதனால் நாங்கள் கொண்டாடிட்டு இருக்கோம். எப்பவுமே வருஷம் வந்துடுவோம். பிள்ளைங்களுக்காக கண்டிப்பாக வந்துடுவோம். நல்லா இருக்கும் பார்க்கறதுக்கு, உள்ள எல்லாமே சுற்றி பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும். வந்துட்டு இந்த நியூ இயர் எல்லாருக்குமே நல்லதாகவே அமையறதுக்காக ஒரு வேண்டுதலை போட்டு நல்லபடியாக போயிடுவோம். எல்லாருமே வராங்க, ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது. அதாவது நாங்களும் வர்றோம், ஹிந்துஸும் வராங்க, அங்கே கிறிஸ்டினும் வராங்க. ஒற்றுமையாக இருக்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, மகிழ்ச்சியாகவும் இருக்குது. நாங்கள் வந்து கிறிஸ்துமஸ்க்காக ரொம்ப ஆர்வமாக இருக்கோம். இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ரொம்ப நல்லா போய்கிட்டு இருக்கு. எல்லா மதத்தினருமே இங்கே வந்து நல்லபடியாக ஒத்துமையாக செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஹாப்பி நியூ இயர், ஹாப்பி கிறிஸ்மஸ். தென்காசி மாவட்டம் ஆலங்குளத்தில் அனைத்து சபைகளும் இணைந்து நடத்திய கிறிஸ்துமஸ் தாத்தா ஊர்வலம் களை கட்டியது. திறந்த ஜீப்பில் பாடல்களுக்கு ஏற்றவாறு நடனமாடியபடி முக்கிய வீதிகள் வழியாக வலம் வந்தனர். சாண்டா கிளாஸ் உடையில் சாலையிலேயே ஆடிப்பாடி மகிழ்ந்தனர். கோவை ரத்தினபுரி தேவாலயத்தில் பல்சமய நல்லுறவு இயக்கம் சார்பில் நடத்தப்பட்ட கிறிஸ்துமஸ் கொண்டாட்டத்தில் கிறிஸ்தவர்கள், இஸ்லாமியர்கள், இந்துக்கள், சீக்கியர்கள் திரளானோர் கலந்து கொண்டு கேக் வெட்டி நலத்திட்ட உதவிகள் வழங்கினர். மத நல்லிணக்கம் மலரவே இதுபோன்ற மத நல்லிணக்க பண்டிகை கொண்டாடப்படுவதாக அவர்கள் தெரிவித்தனர். ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு ப்ரேயர் அட்டென்ட் பண்ணும்போது ஒரு தனி ஃபீலிங்காக இருக்குது. லைக் நான் வந்து ஹிந்து தான், ஹஸ்பண்ட் சைட் கிறிஸ்டின். ஸோ நான் வந்து அது ரிலீஜியஸாக பார்க்காம அது ஒரு செலிப்ரேஷன், அது ஒரு நம்பிக்கைன்னு சொல்லிட்டு நான் செலிப்ரேட் பண்ணுறேன். இயேசுவோட பிறப்பை பற்றியும் அவர் என்னென்ன செஞ்சாங்க, என்னென்ன புதுமைகள் செஞ்சாங்க, அவருக்காக நம்ம எப்படிலாம் வந்து வாழணும், மற்றவங்களுக்கு எப்படி உதவி செய்யணும், ஸோ எல்லா பற்றியும் பிரசங்கம் சொல்லிகிட்டு இருக்காங்க. ஸோ நாங்கள் ரொம்ப ஹாப்பியாக இருக்கோம். கோவை சௌரிபாளையம் பகுதியில் உள்ள புனித பிரான்சிஸ் சவேரியார் ஆலயத்தில் கிறிஸ்துமஸ் பண்டிகையொட்டி கூட்டுப்பாடல் திருப்பலி நடைபெற்றது. நாங்கள் தொடர்ந்து பல்சமய நல்லூர் இயக்கம் தமிழகம் முழுவதும் 20 ஆண்டு காலமாக தொடர்ந்து இந்த மாதிரி விழாக்கள், பொங்கலாக இருந்தாலும், கிறிஸ்துமஸாக இருந்தாலும், ரம்ஜானாக இருந்தாலும் அனைத்து சமயத்தவர்களை கூப்பிட்டு அவர்களை எல்லாம் விருந்து வைத்து அவர்கள் எங்கள் பண்டிகைகளுக்கு அவர்களுக்கு அனைத்து இனிப்புகளை எல்லாம் வழங்கி நாங்கள் கொண்டாடி கொண்டிருக்கோம். நாங்கள்லாம் ஒன்று, இது எங்களை யாரும் பிரிக்க முடியாது. முகமது ரஃபி சார் சொன்ன மாதிரி, ஃபாதர் சொன்ன மாதிரி, நாங்கள் பிறந்ததெல்லாம் வெவ்வேறு ஒரு இதில் இருந்தாலும் பேசிக்கலி வி ஆர் ஆல் ஒன் அண்ட் வி வில் ஆல்வேஸ் பி ஒன். இதை நம்மளை யாரும் பிரிக்க முடியாது. தேவையில்லாத சில விஷக்கிருமிகளை நம்மளை பிரிக்க பார்க்குறாங்க. அந்த இதை நாங்கள் இருக்கிற வரைக்கும் அதை பண்ண விட மாட்டோம். கொடைக்கானலில் தேவாலயங்கள் வண்ண மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டு காட்சியளித்தன. சிறப்பு திருப்பலிகளில் உள்ளூர் வாசிகள் மட்டுமல்லாமல் சுற்றுலா பயணிகளும் திரளாக பங்கேற்றனர். தேவாலயங்களை ஒட்டியுள்ள வானுயர்ந்த மரங்கள் மீது பொருத்தப்பட்டுள்ள நட்சத்திரங்கள் எங்கிருந்து பார்த்தாலும் காணும் வகையில் ஒளிர்ந்தன.
சேலம் 4 ரோடு அருகே உள்ள குழந்தை இயேசு பேராலயத்தில் கிறிஸ்து பிறப்பையொட்டி நடைபெற்ற நள்ளிரவு சிறப்பு பிரார்த்தனையில் திரளானோர் பங்கேற்றனர். ஹாப்பி கிறிஸ்மஸ் எல்லாத்துக்கும். இங்கே இந்த இயர்லாம் நாங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கோம். வந்து பார்த்த உடனே நெக்ஸ்ட் இயர்ஸ் தான் இனிமேல் வரணும்னு தோணுது. ஏன்னா இங்கே நிறைய குழந்தைங்களும் ஏசுநாதர் மாதிரி வேஷம் போட்டுட்டு அழகாக கிறிஸ்மஸ் ஆதா மாதிரியே நிறைய பேர் வந்திருக்காங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. குழந்தைங்கள பார்க்குறப்ப அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. குழந்தைங்க வந்து அப்படியே இயேசு மாதிரியே இருக்காங்க. நாங்கள் நேர்லேயே அந்த இயேசுவை சாமியை வந்து தொட்டு கும்பிட்டோம். லைட்லாம் அவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது. சாப்பிட்றதுக்கு எல்லாமே எல்லா ஃபெசிலிட்டிஸும் இங்கே அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஆம்புலன்ஸ்லேருந்து எல்லாமே ஃபெசிலிட்டிஸ், போலீஸ் எல்லாரும் நல்லா இது பண்ணியிருக்காங்க. திருச்சி பாலக்கரையில் உள்ள சகாயமாதா உலக மீட்பர் பேராலயத்தில் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை காட்சிப்படுத்தும் விதமாக பேராலயத்தின் மின் விளக்குகள் அணைக்கப்பட்டு சில நொடிகளில் மீண்டும் எரியூட்டப்பட்டது. அப்போது குழந்தை இயேசுவின் சொரூபம் காட்சிப்படுத்தப்பட்டது. அப்போது அங்கு திரண்டிருந்தவர்கள் உற்சாகமாக கைத்தட்டி கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களை தெரிவித்தனர். இது வந்து உலக மீட்பர் பசலிக்கான்னு சொல்கிறத விட சகாயமாதா பசலிக்கா அப்படின்னு சொன்னால் எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா இது வந்து ரொம்ப சக்தி வாய்ந்த திருத்தலம். வேளாங்கண்ணி எந்த அளவுக்கு வந்து ஒரு ஸ்பெஷலாக எல்லாரும் சொல்கிறாங்களோ அதுக்கு ஈக்குவலாக இந்த சர்ச்சும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பாரம்பரியமான எல்லா மக்களாலும் உலக மக்கள் அனைவராலையுமே போற்றி வணங்கப்படுற சகாய தாய்க்கு முக்கியத்துவம் கொடுக்குற இந்த தேவாலயமானது நாங்கள் வந்து பிறந்து வளர்ந்ததுலேருந்தே இந்த பங்கில் தான் இருக்கோம். தஞ்சை மாவட்டம் பட்டுக்கோட்டையில் உலக இரட்சகர் ஆலயத்திலிருந்து திறந்தவெளி வாகனத்தில் புறப்பட்ட 200க்கும் மேற்பட்ட கிறிஸ்தவர்கள் சாண்டா கிளாஸ் வேடமணிந்து ஆடிப்பாடி உலா வந்தனர். நகரின் முக்கிய வீதிகளின் வழியாக சுற்றி வந்து பொதுமக்களுக்கு கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களை தெரிவித்தவாறே மீண்டும் உலக இரட்சகர் ஆலயத்தை அடைந்தனர். குமரி மாவட்டம் பாலப்பள்ளம் பகுதியில் பல லட்சம் ரூபாய் செலவில் 40 அடி உயரம், 80 அடி அகலம், 40 அடி நீளம் கொண்ட அரண்மனை வடிவில் அமைக்கப்பட்ட கிறிஸ்துமஸ் குடில் அனைவரின் கவனத்தை ஈர்த்தது. தமிழ்நாட்டின் பிற பகுதிகளிலும் கிறிஸ்துமஸ் பண்டிகையையொட்டி தேவாலயங்களில் சிறப்பு திருப்பலி மற்றும் ஆராதனைகள் நடைபெற்றன. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.